ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்து இருக்குது. வாங்க என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து 3 கலரில் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பீட்ரூட் கலரில் பர்பிளில் இருக்கும், அதாவது ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். இன்னொரு ஒயிட் கலர் இருக்கும், இன்னொரு ஆரஞ்சு கலர் இருக்கும். ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப ரேர் தான், அவ்வளோவா இருக்காது. ஒயிட்லேயும் அந்த பிங்க் ரோஸ் கலர்லேயும் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த ஒயிட் கலரில் உள்ள சக்கரவள்ளி கிழங்கு வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒயிட் கலரில் வந்து என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிற ஒரு தாது இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கேரட்டில் வந்து எவ்வளோ சத்து இருக்கோ, கேரட்டில் எப்படி விட்டமின் ஏனால நமக்கு வந்து கண் பார்வை திறன் அதிகரிக்குமோ, அதே மாதிரி தான் இந்த ஒயிட் கலர் சக்கரவள்ளி கிழங்குல உள்ள சத்தும் அதே மாதிரி தான். இது விட்டமின் பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிறது விட்டமின் ஏவாக நமக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு கண் பார்வையை அதிகரிக்க உதவுது. ரெண்டாவது பிங்க் கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து ஆன்டோசைனைட் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய மூலப்பொருளே வந்து இதுதான். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள இம்யூன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதோடைய ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதய நோய்கள், இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்குது. அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்குல என்ன இருக்குன்னா, குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கிற தன்மை வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்குது. செரிமானத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையானாலும், மலசிக்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடியது வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதில் ஒரு கெட்ட விஷயம், எது நல்லது இருந்தாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயமா இருக்கும். அளவுக்கு அதிகமாக சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும். ஸோ எதுவாக இருந்தாலுமே அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தானே.